ஹோட்டல்ல போய் நல்லா திங்கிறீல, அது எப்படி திங்கிற? விவசாயம் பண்ணாம என்ன திங்கிற? ஹோட்டல் இல்லைன்னா அவ்வளோ சாப்பிடுமே ஒரு வேலை சோறு. எவனா விவசாயம் பண்றான், என் மயிருக்கு என்னன்னா நாட்டில் பாதி பேர் இருக்கிறான். அப்படி இல்லாம தரக்குறவா பேசாதீங்க. படவா படம்னாங்க, என்னடா படவான்னு பேர் டிஃப்ரெண்டாக இருக்குன்னு வந்து பார்க்கலான்னு நினச்சோம். வேற லெவலில் இருக்கு படம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக நீங்கள் நான் சொல்கிறேன், யாருன்னு நீங்கள் கொடுத்த பைசாவுக்கு ஒர்த்தாக இருக்கும். உட்கார்ந்த இடத்துலேருந்து நம்ம வந்து அந்த இடத்துல உட்கார முடியாது, ஏந்து அப்படி சிரிப்போம். அந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு சூரியனா காமெடி. ஸோ விமலனாதும் சூரியனாதும் அந்த காம்பினேஷன் செம்மையாக வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ரொம்ப நாள் வெயிட் பண்ணி வந்ததுக்கு தரமான ஒரு படம் வந்திருக்கு, அப்படி தான் நம்ம சொல்லணும். மதராஜ் எப்படி ரொம்ப நாள் வெயிட் பண்ணி நம்ம பார்த்தோம், இதே மாதிரி ரொம்ப நாள் வெயிட் பண்ணி தான் வந்திருக்கு. அது எப்படி பூர்த்தி பண்ணிச்சோ கண்டிப்பாக இதையும் பூர்த்தி பண்ணணும். இப்போ போக தானே எல்லாமே பார்ப்பீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக நீங்களே பார்ப்பீங்க. படம் சூப்பராக இருக்குண்ணே. படம் நான் எல்லாமே பார்க்க வேண்டிய ஃபேமிலி பேச்சுலர்ஸ் எல்லாமே பார்க்கணும். படம் மெயின் கருத்து வந்து அக்ரிகல்ச்சர், நம்ம எப்போ நாட்டிலுமே இருக்கணும், அது எப்போவுமே அழியக்கூடாது அப்படின்றது தான் மெயின் கான்செப்டாக இருக்குது. எல்லாமே பார்க்கலாம், நல்லா என்ஜாய் பண்ணலாம். நல்லா காமெடி நல்லா தரமாக இருக்குது, சூப்பராக இருக்குது, என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். படம் நல்லா பெருசாகவே இருக்குது, எதிர்பார்த்த மாதிரியே இருக்குது, நல்லா காமெடியாக நல்லா ஃபன்னாக இருக்குது, சூப்பராக இருக்குது படம். எனக்கு மெயினாக வந்து எல்லாருமே வந்து மூவியில் வந்து காமெடி ப்ளஸ் என்ன கான்செப்ட் சொல்ல வராங்க அப்படின்றது எல்லாமே பார்ப்பாங்க. ஸோ நம்ம எதிர்பார்த்து வந்த மாதிரி எல்லாமே இருக்குது, எல்லாமே அதில் கருத்து சொல்லியிருக்காங்க. மகிழ்ச்சியாக இருந்தது அந்த படம் பார்த்ததில். ஏன்னா பணம் செலவு பண்ணி அட்வைஸ் எவனும் பண்ண மாட்டான், விவசாயத்தை காப்பாற்றுங்க, கருவேலத்தை மரத்தை ஒழிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒரு கருத்தை வந்து ஆணித்தனமாக வந்து செலவு பண்ணி தைரியமாக இந்த படம் ஓடுமா அதெல்லாம் பார்க்காம இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. பாராட்டணும் ப்ரொடியூசரை. படம் ரொம்ப சிறப்பாக இருக்குது, அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை, அருமையாக இருக்குது. மனசுக்கு நிறைய படங்கள் நான் நிறைய பார்த்துருக்கேன், பெரிய பெரிய படங்கள்லாம் வந்து காணா போயிட்டுருக்கு. இருந்தாலும் இது ஒரு சின்ன பட்ஜெட்டில் எடுத்திருந்தாலும் எல்லாருமே சிறப்பாக நடிச்சிருக்காங்க. பட காட்சிகள் எல்லாம் அருமையாக இருக்குது, மெயினாக கருத்து சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த படத்தை தயவு செஞ்சு எல்லோரும் தேட்டரில் படம் பாருங்கள். வேறு அவ்வளோதானே. விவசாயத்தை காப்பாற்றணும்னு நிறைய படங்கள் வந்திருக்கு. ஆமாம், அது இது நச்சுன்னு மனசில் பதிகிற மாதிரி இருக்குது நிறைய படங்கள். எங்கள் விவசாய நிலத்தை காப்பாற்றுங்க. ஆமாங்க, மரம் நடணுங்க, மரமெல்லாம் நடணுங்க. எனக்கு 2 கல்யாணம் ஆகி இங்கே 2 புள்ள இருக்குங்க. என் பொண்டாட்டியை காப்பாற்றுங்க, என் பிள்ளையை காப்பாற்றுங்க. நான் போய் அந்த மரம்லாம் நட முடியுமா? இப்படி தான் நாட்டில் 90% பேர் இருக்கிறான். அதனால் எவனும் மரம் நடமாட்டான், எவனும் கருவேல மரத்தை வெட்ட மாட்டான், ஏரிய தூர் வர மாட்டான். சாப்பிட்றேன் தான் நாட்டில் எல்லாம் தான் சாப்பிட்றான். சொல்றீங்க ஹோட்டல்ல போய் நல்லா திங்கிறீல, அது எப்படி திங்கிற? விவசாயம் பண்ணாம என்ன திங்கிற? எவனா ஹோட்டல் இல்லைன்னா அவ்வளோ சாப்பிடுமே ஒரு வேலை சோறு. எவனா விவசாயம் பண்றான், என் மயிருக்கு என்னன்னா நாட்டில் பாதி பேர் இருக்கிறான். அப்படி இல்லாம தரக்குறவா பேசாதீங்க. நீங்க கிளம்புங்க. விவசாயத்தை காப்பாற்றணும்னு நினைங்க கொஞ்சமா. மனுஷனா பிறந்துட்டா எப்படி காப்பாற்றணும் சொல்லுங்க. திங்கிற சோத்துக்கு விசுவாசமா இருக்கீங்க. எப்படி விசுவாசம்? ஒரு மனுஷன் காசு கொடுத்தானே வாங்குறோம், விவசாயத்தை காசு கொடுத்தானே வாங்குறோம் அரிசியை. அறிவு கட்டத்தனமா பேசக்கூடாது. ஒரு மனுஷன் விவசாயத்தை காப்பாற்றணும், கருவேல மரத்தை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு காசை கோடிக்கணக்கில் செலவு பண்ணி படம் எடுத்துருக்கேன். அன்னைக்கு எத்தனை நேரத்தில் படத்தை பார்த்துட்டு அது இல்லைன்னு சொல்ல கடுப்பாயிடுவாங்க. அது படத்தில் இருக்கட்டுங்க. இப்போ விவசாயத்தை சொன்னதுனால விவசாயத்தை காப்பாற்றுறதுக்கு கருவேல மரத்தை வெட்டிடுவாங்களா? வெட்டணுங்க. வெட்டுவா உன்னை வெட்ட சொல்லையா நான்? இல்லை, யாரை சொல்கிறீங்க? அதாவது விவசாயத்தை மதிக்கிற சும்மாரியா கடப்பார். விவசாயத்தை மதிக்கிறவங்க கண்டிப்பாக அருவாள் எடுங்க கையில். இந்த மாதிரி 1000 பேர் இந்த மாதிரி 1000 பேர் பேசுவாங்க. படத்தை பார்த்துட்டு படத்தை வேலை இருக்கா சார்? நீங்கள் கேமரா பிடிச்சி வேலைக்கு வந்துடுறீங்க. இவருக்கும் வேலை இருக்குது, எல்லாருக்கும் வேலை இருக்குது. ஒருத்தன் ஆட்டோ ஓட்டுறான், ரிக்ஷா ஓட்டுறான், மின்பாடி ஓட்டுறான், ஏதோ ஒரு வேலை செய்கிறான். கார் பண்ணுறது, எலக்ட்ரிஷியன், பிளம்பர், கலெக்டர், ஐஏஎஸ், ஐபி இருக்கான். யார் வெட்டுவா சார்? யார் ஒவ்வொருத்தரும் இப்படி லீவ் போட்டு வெட்டணும் சார். வாரத்தில் ஒரு நாளைக்கு இல்லை 2 நாளைக்கு நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் ஒரு நாளோ 2 நாளோ ஞாயிற்றுக்கிழமை லீவ் விட்றாங்க. ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை நான் போய் 4 கருவேல மரத்தை வெட்டணும். வெட்டுவியா நீ? வெட்ட மாட்டேன். ஏன்னு கேள, அன்றைக்கி சினிமா போகணும், பார்க்கு போகணும், பீச்சுக்கு போகணும், தேட்டருக்கு போகணும், ஷாப்பிங் போகணும், பொண்டாட்டியை கூப்பிட்டு அங்கே போகணும், பிள்ளையை கூப்பிட்டு இங்கே போகணும்னு போகிறல்ல. யார் வெட்டுவா அது சொல்லுங்கள். எல்லாம் நியாயம் சொல்கிறீங்க, எல்லாரும் சொல்கிறீங்க. யார் வெட்டுவா? யாவனும் செய்ய மாட்டான். லீவு கிடைச்சா சினிமா போவான், பார்க்கு போவான். அப்படி தான் என்ஜாய் பண்ணுறவனுக்கு எவனும் செய்ய மாட்டான். எவனா கேளு. சரி, நீ வெட்ட மாட்டேன், வெட்டுறேன்னு ஒருத்தன் கிளம்புவான். ஒரு 100 பேர் சேர்ந்து ஒரு குரூப் கிளம்புறான். அவனுக்கு ஒரு 1000 2000 கொடுப்பியா? கொடுக்க மாட்டேன். கேளு. எனக்கே வீட்டு வாடகை கொடுக்க காசு இல்லைங்க, கரண்ட் பில் கட்ட காசு இல்லைங்க, பொண்டாட்டிக்கு மருத்துவம் பார்க்க காசு இல்லைங்க, மாமியாருக்கு இடுப்பு இல்லைங்க, மச்சின்ச்சுக்கு அந்த பிரச்சனைங்க, என் தங்கச்சிக்கு இந்த பிரச்சனைங்க, என் பிள்ளைக்கு அந்த பிரச்சனை. எவனா பண்ணுவானா? எவனுமே பண்ண மாட்டீங்க. காசும் கொடுத்து ஒரு தன்னார்வலர்கள் இருக்காங்கன்னு வைங்களேன், அவங்க பண்ணுறாங்கன்னா அவங்க ஹெல்ப் பண்ண மாட்டீங்க. அப்போ எப்படி இந்த ஏரி மண் எப்படி தூர் வருவான்? எப்படிங்க வந்து விவசாய நிலத்தை பாதுகாப்பான்? சும்மா ஏரியா சார், நீ பேசுறது எவனுமே கேட்க மாட்டான். தயவு செஞ்சு இந்த மாதிரி பேசுறதான் கேட்பான். நான் வெட்டுவேன். நான் வெட்டுவேன். இவனு எவனு வெட்டமா சார்?
சும்மா நியாயம் பேசுவானுங்க சார். சும்மா வந்து ஏங்க இதெல்லாம் சொல்லுவாங்க, ஏழைங்களை காப்பாற்றுங்க. நீ காப்பாற்றுறா முதல்ல. டேய் 4 பேருக்கு படிக்க வைங்கடா. நீ படிக்க வைட்டா முதல்ல. அவன் 40 பேர் படிக்க வைப்பான். நீ முதல்ல ஒரு ஆளை படிக்க வச்சுட்டு சொல்லு. எவனும் செய்ய மாட்டான் சார். எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது. எல்லாருக்கும் பைக் டிவி கட்டணும். இந்த மாதிரி பேசலாம். மீடியாவில் பாப்புலர் ஆகணும் லூசுத்தனமாக பேசுகிறாரு. விடுங்க. பாப்புலர் உண்மையாக சொல்கிறேன். ஏங்க இதை பார்க்குறேன் எவனாவது நான் பண்ணுறேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பர்சனலாக ஒரு மரம் வெட்டலாம், இல்லை 2 கருவேல மரத்தை வெட்டலாம், இல்லை ஒரு ஏரியில் ஒரு பேக்கெட் மண்ணி வாரி போடலாம். நீங்கள் ஒரு 50 பேர் சேர்ந்து பண்ணும்போது உங்களுக்கு எவனா காசு கொடுத்து உதவி பண்ண மக்கள் செய்வாங்க. இது பாருங்க, இந்த படத்தை பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் அருவாள் எடுத்து வெட்டணும்னு தோணுங்க. எதை? கருவேல மரத்தை. வேறு எதுவும் இல்லை, தப்பாக நினைக்காதீங்க. கண்டிப்பாக படம் நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி 1000 புள்ளுரிகள் வந்து சத்து நேரில் பேசிட்டு படத்தை வீணாக்கிட்டு போடுவாங்க. படம் கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்கல்ல, கோடிக்கணக்கில் செலவு பண்ணி எடுக்கிறான். டைம் பாஸ் தான். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் டைம் பாஸ் இல்லைங்க. சத்தியமாக சொல்கிறேன், இந்த படம் வந்து சிறப்பான படம். செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த கதையோட கருத்தோட கான்செப்ட் வச்சு இது பண்ணியிருக்கிறாங்க. இந்த கருவேல மரம் இருக்குல்ல, ஸோ அதோட கான்செப்ட் தான் இது. ஸோ அந்த இது வச்சு படம் ஒரு ஸ்டோரி டெவலப் பண்ணுறது வந்து ரொம்ப இது. ஸோ ஊர் சைடு விவசாயம் பண்ணுறவங்க பிரச்சனையை வந்து ஒரு படமாக எடுத்து காட்டியிருக்காங்க. வேறு லெவலில் எடுத்திருக்காங்க ப்ரோ. இப்போ சூரியனை வந்து நம்ம கமெடியனாக பார்க்க முடியாது. ஸோ ரொம்ப நாளாக கழிச்சு வந்திருக்குது. ஸோ ரொம்ப நாளாக கழிச்சு வந்ததுனால தான் நம்ம ஓல்டு சூரியன் நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்ததுக்கப்புறம் திரும்பி ஃபேன்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுக்கு வந்து சூரிய வந்து கமெடியனாக தான் வேணுன்ற மாதிரி. நாங்களாம் இன்னும் அவரை கமெடியனாக தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ அவர் தான் இப்போ ஹீரோ ரோலாக போகிறாரு. அப்பப்போ சைடில் இந்த மாதிரி பழைய படம் வந்தாலும் எங்களுக்கு எங்கள் சூரியனை பார்த்த மாதிரி இருக்கும். ஃபேமிலி ஓரியன்ட் மூவி தான் ப்ரோ. ஓவராலாக ஃபேமிலி ஃபுல்லாக வந்து பார்க்கலாம். ஸோ பீஸ்ஃபுல்லாக மெயினாக வந்து நம்ம குழந்தைங்களுக்கு தான் இது நம்ம காட்டக்கூடிய மூவி. ஏன்னா விவசாயம் பற்றி நம்ம குழந்தைங்களுக்கு அவ்வளோ தெரியாது. நம்ம குழந்தைங்களுக்கு காட்டி தான் இது பண்ணணும் நம்ம. ஸோ இந்த மூவி காட்டினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக காமெடியாகவே எடுத்திருக்காங்க. செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு மெசேஜ் சொல்லிருக்காங்க. விவசாயம்னா நம்மளுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு விவசாயம் தான் முக்கியம். விவசாயத்துக்கு வந்து கருவேல முள்ளெல்லாம் இடத்த இருக்குது. அது இருக்கிறதால 6 அடி ஆயிரத்தில் போய் 40 அடி விரிஞ்சு இருக்கிறதால விவசாயம் தண்ணி வரல, தண்ணி வத்திருது. அதனால் விவசாயம் பண்ண முடியல அந்த மண்ணில். அதனால் அந்த கருவேல முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு விவசாயம் பண்ணி அடுத்த ஜென்ரேஷன் வந்து ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. நல்லாயிருக்கு படம். 6 வருஷத்துக்கு முன்னாடி விமல் சார் எப்படி இருந்தாரோ அந்த விமல் சார் காம்பினேஷன் வந்து நல்லாயிருக்கு. ஆக்டிங் வந்து ரொம்ப செம்மையாக வந்துருக்கு. கூட எல்லாருமே நடித்த ஆட்கள் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. படம் வந்து பாருங்கள், பயங்கர என்டர்டெயின்மெண்ட்டான செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக இது மிஸ் பண்ணிடாதுங்க. ரொம்ப எவ்வளோ மன வழியில் எவ்வளோ ஃபீலிங் எந்த மாரிலாம் இருக்காங்க. ரொம்ப நாளாக ஆச்சு காமெடி படங்கள் வந்து. இந்த படம் பாருங்கள், கண்டிப்பாக இந்த உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். ரொம்ப நிறைய சின்ன பசங்கள்லேருந்து பெரிய ஆள்லேருந்து எல்லா ஒரு கஷ்டத்துலேருந்து எல்லாம் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. நல்லா தான் இருக்குது. காமெடி சூப்பராக இருக்குது. சூரி தான் அந்த இடத்துல, வேறு எதுவும் கிடையாது. சூரி தான் ஃபுல்லாகவே நல்ல காம்பினேஷன் கொடுத்துருக்காரு. வேறு எதுவும் நல்லா பண்ணியிருக்காரு ப்ரோ. ரொம்ப நாள் கழிச்சு பண்ணால் நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. நல்லா தான் கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக இருக்குது ப்ரோ. டாப் மேட்ச் ப்ரோ. 2 பேர் ஆக்டிங்கும் வேறு மாதிரி இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பழைய படத்தை தூக்கி சாப்பிட்டாங்க. அந்த மாதிரி படம் சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கும். அதெல்லாம் எந்த குறையும் இல்லை. சும்மாவே இருக்குது படம்லாம். ஃபுல் அண்ட் ஃபுல் என்ஜாய் தான்.